லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். அவரிடமானது விசாரணையானது தொடங்கப்பட்டு விட்டதா? அவருடன் வேறு யாரெல்லாம் அங்கே ஆஜராகியிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்துல ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை கொண்டு சென்றதாக நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவரை கைது செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதுல இந்த பணமானது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தேர்தல் பண பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்ல உள்ளதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து இந்த சம்பவமானது இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த பல நிர்வாகிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதுவரை 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தும் இது தொடர்பான வாக்குமூலங்களையும் அவர்கள் பதிவு செய்து தீவிரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது இந்த 4 கோடி வழக்கில் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக பாஜகவின் மாநில பொருளாளரான எஸ்.ஆர். சேகருக்கு சிபிசிஐடி போலீசார் இன்று ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் இன்று காலை 10:40 மணியளவில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர், வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பால் கனகராஜ் உள்ளிட்ட 4 நபர்கள் இங்கே ஆஜராகியுள்ளனர். அவருடன் வந்துள்ளனர். மேலும் இவரிடம் தற்போது சிபிசிஐடியோட ஐஓ தீவிரமாக எஸ்.ஆர். சேகரிடம் தனி அறையில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவரை கோவையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்த நிலையில இவரது செல்போன் உரையாடல்களை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு முறை சம்மன் அளித்த நிலையில எஸ்.ஆர். சேகர் தரப்புல நீதிமன்றத்திற்கு இந்த மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதாவது தன்னிடம் செல்போனை பறித்து துன்புறுத்தக்கூடாது எனவும் தொடர்ச்சியாக சம்மன் அளித்து துன்புறுத்துவதாகவும் சிபிசிஐடி தரப்புல குற்றம் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி செல்போனை பெறக்கூடாது எனவும் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறும் உயர்நீதிமன்றம் அளித்த தகவலின் அடிப்படையில தற்போது இன்று எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்துல மாநில பொருளாளரான எஸ்.ஆர். சேகர் ஆஜராகியுள்ளார். இவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.